ஹாய் ஹலோ வணக்கம். நமக்கு நீ கண்டென்ட் கொடுக்கறதுக்கு நீயே வந்திருக்காங்கப்பா. பாருங்க, நீங்க லேடிஸ் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களாங்க? அந்த கையோட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பானிபுரி அண்ணகிட்ட அவர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அவருக்கு இன்கம் வரும் கேட்டோம். சீரியஸ்லி ஷாக்ட். அவர் 40 to 50,000 ஈஸியா பாத்திரலாம். நல்லா ஓடிச்சுன்னா 1 lakh கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு இன்ஜினியரிங் படிச்சோம் எடுத்தோம், இப்படி தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் புரியல. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த சின்ன சில்லி கடை நாளைக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆகணும்ப்பா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, சில்லி கடை பெருசாகணும் சீனிவாசா, எங்கள் சீனிவாசா. ஏன்னா புதுசா ஏதோ கடை ஆரம்பிச்சிருக்க போல. ஆமாடா, சில்லி கடை ஆரம்பிச்சிருக்கேன். சில்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாடுறா. சரி, டேஸ்ட் பார்த்துட்டு நான் போய் பார்சல் பேப்பர் எடுத்து வந்துடுறேன். டேய், என்னடா நீ இன்னும் டேஸ்ட் பார்க்கலையா? ப்ரோ 150 ரூபாய் சில்லி கொடுங்க ப்ரோ. 150 ரூபாய்க்கா? முத ஓனி இதுல ஆக போறண்டா அம்பானி. பிரதர், சில்லி முடிஞ்சு நாளைக்கு வாங்க பிரதர். ஜான்சன், பசங்களை கூட்டிட்டு வரணும், ஸ்கூல் போனோம். வண்டியில பெட்ரோல்ல ஒரு 200 ரூபாய் காசு மட்டும் இருந்தா கொடுத்துட்டு போயேன். என்கிட்ட சில்லறை இல்லை, 500 ரூபா தான் இருக்கு. உன்கிட்ட சில்லறை இருக்கா? என்கிட்ட இருக்கு. 2 200 ரூபா இருக்கு, ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஓ, அதுலயே போய் பெட்ரோல் போட்டுன்னு கிளம்பு போ. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப மறந்துறாரு டாக்டர். டாக்டர், முத இவரை நான் பார்த்தது செப்டம்பர் 4, 2021. எங்களுக்கு கல்யாணம் ஆனது அக்டோபர் 1, 2022. என் பையனுக்கு வயசு 1 வருஷம் 6 மாசம் 6 நாள் 6 மணி நேரம் 30 நொடி 22 செகண்ட். இப்ப சொல்லுங்க டாக்டர், எனக்கா ஞாபகம் வருதி? இவளுக்கு தான் ஏதோ மூளையில பிரச்சனை நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து இப்படியே சால்வ் பண்ணுங்க டாக்டர். டென்ஷன் ஆகாதீங்க பிரதீப், கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது இவளை காப்பாத்திருங்க. நான் வரேன் டாக்டர். என்ன பொண்ணு பாக்குற போது அந்த கிளை 5 கண்டிஷன் போடுச்சுக்கா. எனக்கு வர போற மருமக அழகா இருக்கணும், செக்கப்பா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாதுன்னு 5 கண்டிஷன் போட்டுச்சு. பதிலுக்கு நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். என்ன கண்டிஷன்? நான் போற வீட்டுல மாமியா போட்டோலதான் இருக்கணும், உசுரோட இருக்க கூடாது. இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிஞ்சு பாரு நிலா, அந்த நிலா சாட்சிய வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது, பயர்தான் ஆகும். அப்படியெல்லாம் ஆகாது. நாளா எப்பதான் ஒல்லியாக போறோம்னு தெரியல. தூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க. வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.